ஹாய் டியூட்ஸ். எங்க வீட்ல இப்போதைக்கு கடைசியா செய்யற நான்வெஜ் இன்னைக்கு தான். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும்ல? தெரியுது, நீ மூடு. ஏன்னா புரட்டாசி வந்துருச்சுல்ல. 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வரான். அதனால இந்த வாரமே நமக்கு ஹெவியான விருந்து காத்துட்டு இருக்கு. பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். சண்டே மதிய சம்பவம் ஸ்டார்ட் ஆச்சு. தம் போட்ட மட்டன் பிரியாணிக்கு தொட்டுக்க சிக்கன் கிரேவியோட மதிய சாப்பாடு முடிஞ்சது. எங்க வீட்டுக்காரம்மா ஷாப்பிங் பண்ணணும்னாங்கன்னு பக்கத்துல இருக்க மகிழ் சூப்பர் மார்க்கெட் கூட்டு போனேன். எங்க ஏரியால ஷாப்பிங் பண்றதுக்கு இதுதான் பெரிய கடை. அங்க சுத்துல டயர்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு குட்டி தூக்கம் போட்டு நைட்டு தான் எந்திரிச்சேன். எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா கேரளா ஸ்டைல பழம்பஜ்ஜி போட்டாங்கன்னு கொடுத்தாங்க. செம டேஸ்ட். சாப்பிட்டோன்னே எங்க அப்பா ஒரு ஆனியன் கலக்கி போட்டு கொடுத்தாங்க. இதோட அன்னைக்கு நைட்டு முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில ஷட்டில் முடிச்சுட்டு மார்னிங் டிஃபன் என்னன்னு போய் பார்த்தா மீன் குழம்புக்கு சைட் டிஷ்ஷா இட்லி செஞ்சிருந்தாங்க. இதை விட ஒரு டெட்லி காம்போ இருக்கா என்ன? தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. மார்னிங் டிஃபனுக்கு இட்லி மீன் குழம்பு நாக் அவுட் பண்ணிட்டு மதியம் ஆபீஸ்க்கு சாப்பாடு மீன் குழம்பு எடுத்துட்டு போயிட்டேன். இத்தோட இந்த பயணம் முடிஞ்சிடும் நினைச்சுதான் சாயந்தரம் வீட்டுக்கு போனேன். ஏன்னா நைட்டுக்கு மீன் குழம்பு சாப்பாடோட சேர்த்து மீன் வறுவலும் ரெடி பண்ணிருந்தாங்க. அப்பதான் வடிவேல் சொன்னது ஒண்ணு தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. பெத்த தாயை யாராலையும் ஓவர்டேக் பண்ண முடியாது. என்னதான் இப்ப இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டாலும் அதுல சோகம் என்னன்னா இன்னும் 1 மாசத்துக்கு முகேஷை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னும் 1 மந்த்துக்கு நீங்களும் என்ன மாதிரி ஒரு முகேஷ் தான் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.